சிந்தனா கஷேத்திரம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையோட என்னது சிந்தனையெல்லாம் பிறக்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிந்தனா கஷேத்திரம் சொல்கிறோம். நம்ம என்னது அண்டத்தில் இருக்குதா பிண்டத்தில் இருக்குது. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸோ அப்போ இதை பற்றி முதல்ல தெரியணும். அப்போ என்ன செய்து நம்ம அதிலே இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப சுதந்திரம், அந்த இடத்துல நம்ம ரொம்ப சுதந்திரமானவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தனா கஷேத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதில் நம்ம எப்படி இருக்கிறோம், முழு சுதந்திரமானவர்கள். இவரும் தான் போயிருக்கிறாங்க சாருமே. ஆனா உள்ள போயினோட என்ன செய்யல, அந்த இடத்துக்குள்ள அவங்க போகாம திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க குணம் வந்து என்ன செஞ்சிருக்கு, அவங்கள முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, இந்த ஜீசஸ் பொறுத்த வரைக்கும் நோ தை செல்ஃப், அதாவது நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே நம்ம இங்கேயே வந்திருக்கோம். அப்போது நம்ம எதால் நிரம்பி இருக்கோம், நமக்குள்ளே என்ன இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிந்தனா கஷேத்திரம், ஓகேயா, அதுக்கடுத்து சேஷ்டா கஷேத்திரம், அப்புறம் வாக் கஷேத்திரம். ஓகே, ஸோ சிந்தனா கஷேத்திரம் கேட்கும் போதே இருக்கலாம், அதாவது பாவனா கஷேத்திரம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சொல்ல, இந்த 3 இது என்ன அப்படின்னா, முதல்ல சிந்தனா கஷேத்திரம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையோட என்னது சிந்தனையெல்லாம் பிறக்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிந்தனா கஷேத்திரம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன், சேஷ்டா. ரைட்டா? அது வந்து செயல்கள். ஓகே, செயல்களை வந்து குறிக்கிற இடம், அங்கே பிறக்கிற இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேஷ்டா கஷேத்திரம். அப்புறம் இன்னொன்று என்ன, வாக் கஷேத்திரம், சொற்கள் பிறக்கிற இடம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொன்னோம், என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா மனசா என்னது வாட்சா கர்மனா அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் நம்ம இப்போ தான் சொன்னேன், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி, நம்ம வந்து மெயினாக என்ன செய்வோம், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி நிறைய பண்ணுவோம், அப்படி தானே. நம்ம கருப்பா சிவப்பா எப்படி ரைட் பார்ப்போமா இல்லையா, நான் வந்து அழகு இல்லையா, மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கக்கூடாதா, இல்லை இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கக்கூடாது, அப்படிலாம் நிறைய நம்ம பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே நம்ம எப்படி இருக்கோம், ஓகேயா. ஸோ அதை தெரிஞ்சுக்க தான் மெயினாக அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவோம், ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 3 கஷேத்திரத்தை பற்றி என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம், இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாப்புல தானே அர்த்தம். கரெக்டாக தப்பா சொல்லுங்கள், அப்படி தானே? எஸ், நம்ம என்னது அண்டத்தில் இருக்குதா பிண்டத்தில் இருக்குது. ஸோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஜெயிச்சோன்னா கண்டிப்பாக யாரை ஜெயிச்ச மாதிரி, இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. ஸோ இன்னும் சொல்லுவோம், நம்ம கூட நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் வாழ முடியலை வச்சுக்கோங்க, வசதியாக இருக்க முடியலை, நான் என்னையவே வெறுக்கிறேன்னா அப்புறம் மற்றவங்கள நான் எப்படி கொண்டு போக முடியும். ஸோ அப்போ முதல்ல நான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்கள என்னால் என்ன செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முக்கால்வாசி நாள் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம், மற்றவங்கள வச்சே ஓட்டி தான் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவங்க மாற மாட்டேங்கிறாங்க, இவங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. முதல்ல நம்மளை நம்ம பார்த்துப்போம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கஷேத்திரங்களெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு சிந்தனா கஷேத்திரத்துக்கு போகலாமா. என்னது சிந்தனை, ரைட்டு தானே. சிந்தனை தோன்ற இடம் சொல்லியிருக்கோம். சார் அது எப்படிப்பா இருக்கும், சிந்தனைலாம் வருமா வராது, நம்மளுக்கு டெய்லி வருமா வராதா, எண்ணத்தில் நம்ம இல்லாமல் இருக்கவே கிடையாது. அப்படி நம்ம செஞ்சிருச்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வந்து எண்ணத்தில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ரைட்டா? ஏதாவது சிந்திக்காமல் இருப்போமா? ஏன் மெடிடேஷன் பண்ணும்போது கூட எத்தனை தாட் வருது நம்மளுக்கு, சரியா? சும்மா இருந்தாலும் தாட் வருது, இல்லைனாலும் வருது, வேலை பார்த்தாலும் வருது, வேலை பார்க்கட்டாலும் என்ன செய்யுது, தூங்கும்போது கனவா கூட என்ன செஞ்சிட்டு இருக்கு வருது. எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இதை பற்றி முதல்ல தெரியணும். அப்போ என்ன செய்து நம்ம அதிலே இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப சுதந்திரம், அந்த இடத்துல நம்ம ரொம்ப சுதந்திரமானவங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பறவைகள் எப்படி பறக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லை கிடையாது. ரைட்டா? நம்ம அதையும் வச்சுருக்கோம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடெலாம் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க அதெல்லாம் பறந்துலாம் வர்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு லிமிட்டேஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம சிந்தனைக்கும் என்ன கிடையாது, நம்மளுக்கே தெரியுமே, எங்கெல்லாம் நம்ம போயிட்டு வருவோம். ரைட்டா? நம்ம வந்து பிரைம் மினிஸ்டராக கூட ஆயிடலாம் சிந்தனையில். ரைட்டா?
எதுக்கு என்ன காசா பணமாக கொடுத்துட்டு போகிறோம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சிஎம் ஆகலாம், எதுனாலும் என்ன செஞ்சுக்கலாம், ஆகலாம், ரைட்டா? ஸோ நான் வந்து அதான் சொல்கிறேங்க, அதுக்கு வந்து என்ன கிடையாது, நம்மளுக்கு முழு சுதந்திரம் உண்டுன்னு சொல்கிறாங்க சிந்தனை சேத்திரத்தில். ஏன் அப்படின்னா இது வந்து பூலோகத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணாது, எங்கே தான் வரவங்களுக்கு உங்கள் சூட்சும உலகத்தை தான் உங்களுக்கு என்ன செய்யும், அதை சார்ந்தது எது, நம்மளுடைய சிந்தனை. சரியா? அதாவது ஜஸ்ட் ஒரு கிரியேஷன் தான் அந்த இடத்துல, அதாவது ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குமே தவிர என்ன ஆகாது அப்படின்னா செயலாக்கம் என்ன செய்யாது, பெறாது. நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு தாட் போட்டாலே ஒரு கிரியேஷன்லாம் இருக்க தான் செய்யும், உருவாக்கம்ங்கிறது. ஆனால் அவங்க வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு அந்த செயலாக்கம்ங்கிறது நடைபெறாது. கழுதை நினச்சி தானே போகிறோம், நினைக்கிறதுனால யாரை கூப்பிட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தர போகிறாங்களா, இல்லைல்ல. ஸோ எது வேணாலும் நம்ம நினைக்கலாம். இப்போ தான் சொன்னேன், அந்த மாதிரி நினைக்கலாம், இல்லை வந்து தப்பாக கூட என்ன செய்யலாம், இல்லை ஏதோ ஒரு கோபம், யார் மேலே கோபம், அவங்கள இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், அந்த மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம், நினைக்கலாம். நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் நம்ம தாட் ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நினச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே சுதந்திரமானவர்கள். இங்கே வந்து நம்மளை யாரையும் பிடிச்சி வச்சு நம்மளை வந்து அடிக்க போகிறது இல்லை. அதுதான் சார் இதில் இன்னொன்று கூட சொல்கிறாங்க, நான் வந்து யாரையோ கொல்லணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் இறந்துறேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போய் நம்மளுக்கு யாரையும் கூப்பிட்டு வந்து உங்களை வந்து என்ன செய்ய போகிறது இல்லை, பனிஷ்மெண்ட் வந்து தரப்போகிறது இல்லை. ஏன்னா ஜஸ்ட் இது வந்து இது செயலாக்கமே இல்லையே. சரியா? ஜஸ்ட் அது உருவாக்கம். இதுக்கு நம்ம நிறைய கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நிறைய பொருள் பார்க்குறோம், சரியா? அதில் முதல்ல கொஞ்சம் கூட செலக்ட் பண்ணி வைப்போம். ஆனால் லாஸ்ட்டில் முடிவில் எடுத்துகிட்டு வர்றது என்னது, அதோட பார்த்து 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 சாரீஸ்லாம் நிறைய பண்ணுவோம். சாரியோ சுடிதாரோ ஏதோ நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், நிறைய செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக என்ன செய்வோம், கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு வருவோம். அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து சிந்தனைங்கிறது, ஆனால் அதை பற்றி பேசலாம் இன்னும் டீட்டெயிலாக. ஸோ இப்போதைக்கு சிந்தனைங்கிறதுல ஒன்று நம்ம முழு சுதந்திரமானவர்கள். அப்போது நம்ம அந்த தாட் ப்ராசஸில் நம்மளை வந்து எப்படி இருக்கிறோம், முழு சுதந்திரமானவர்கள்னு சொல்கிறோம். அப்போ தான் சொன்னேன் நோ தை செல்ஃப்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம், ஜட்ஜ் நாட்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் யாரையும் பற்றி என்ன செய்யக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட். அதான் நீ எதுக்கு அப்படி சிந்திக்கிற, நான் வந்து இப்படி இருக்கிறேன், ஆனால் நீ மட்டும் எதுக்கு இப்படி தாட் ப்ராசஸில் இருக்க அப்படின்னு நம்ம யாரையும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது அவங்கவுங்க சிந்தனை, அவங்கவுங்களுக்குள்ளது. ரைட்டையா? அவங்கவுங்க பாவன கஷேத்திரம் அவங்கவுங்களுக்குள்ளது. யாரையும் நம்ம போய் என்ன செய்ய வேண்டாம், எந்த இதுவும் பண்ண வேண்டாம். ஓகேயா? அப்போது சிந்தனா சேத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதில் நம்ம எப்படி இருக்கிறோம், முழு சுதந்திரமானவர்கள். ஸோ ஜாலியாக என்ன செய்யலாம், அதில் நம்ம பண்ணலாம். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேஷ்டா கஷேத்திரம். ஓகேயா? நம்ம வாக்ஷேத்திரத்தை தான் நிறைய பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சேஷ்டா கஷேத்திரம் தான் என்ன சொன்னேன், செயல், ஆக்ஷன். ஓகேயா? ஆக்ஷன் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள், மீனவாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா ஒரு செயல். பாருங்க, மேம் சொல்றதுலே தானம் பண்றது தான் சொல்றாங்க. ரைட்டா? எஸ். ஓகே. நம்ம இப்ப பேசுறது கூட ஒரு செயல் தானே. அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லலாம், நம்ம வேற என்ன சொல்லலாம் செயலுக்கு, எண்ணம் போல அந்த செயல் செய்யக்கூடாதுங்கிறது. ஓகே. இப்ப செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுங்க. பார்க்குறது. இப்போ நான் வந்து இதான பேர் வந்து இப்போ நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம், பகவத்கீதை சொல்லலாம். இப்போ வந்து அபிமன்யு வந்து என்ன பண்ணாப்புல, உத்திரையை கல்யாணம் பண்ணாப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இல்லை இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், நான் வந்து இது படிச்சுட்டு இருக்கேன், நான் இது வந்து பேசிகிட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து இதை சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆக்ஷனை பற்றி தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னா, நம்மளுடைய இது சார் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய சேஷ்டா கஷேத்திரம், என்ன சேத்திரம், செயல் சேத்திரம், குருஷேத்திரம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய குணங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அடிமையா இருப்போம். ரைட்டா? நம்மளுடைய செயல்கள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா நம்மளுடைய குணங்கள். சரி, குணங்கள்னா யார், என்னென்ன குணங்கள்லாம் இருக்கு, மலர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன குணங்கள்லாம் நமக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன குணம், அது மட்டும் இல்லை, அந்த 4 ஒரு குணங்கள் சொல்லுங்க, என்னென்ன குணங்கள்லாம் இருக்கு. தமோ, சூப்பர். யார் ஆரம்பிச்சது அது? சூப்பர். தமோ, அப்புறமா ரஜோ, அப்புறம் என்னது, சாத்வீகம், அப்புறம் என்னது, சுத்த சாத்வீகத்தில் அது 2 அதோட சேர்ந்து, அப்புறம் லாஸ்ட்ல என்னது, நிர்குணம். சூப்பர். ஓகே. இந்த 4 குணமும் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம பாருங்களேன், சில பேர் எப்படி இருப்பாங்க, சார் வந்து இதை ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பிறவி முடிச்சுட்டு கூட இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம். சில பேர் 10 பிறவி முடிச்சுட்டு வந்திருக்கலாம். ரைட்டா? சிலர் 100 பிறவி முடிச்சுட்டு வந்திருக்கலாம். சிலர் என்னது 500 பிறவி முடிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்போ எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரோட ஆக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும்,
இருக்காதுல்ல. ஏன்னா நம்ம நிறைய என்ன செஞ்சுருப்போம், அதுலேருந்து தெரிஞ்சுட்டு சரி பண்ணியிருப்போம். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிப்போம், தமோ குணத்துலேருந்து ஆரம்பிப்போம். எங்கேருந்து வந்துட்டோம், அனிமல் வேர்ல்ட்லேருந்து வந்துட்டு எங்கே வரோம், நம்ம ஒரு தமோ குணத்தில் இருக்கிறோம், ரைட்டா. சோம்பேறித்தனம் நிறையா, நம்மளுக்காக நிறையா அதெல்லாம். ஸோ அதுலேருந்து எப்படி வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரஜோகுணத்துக்கு வரோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து கூட இருப்போம். அதுக்கப்புறம் எங்கே வருவோம், மேம் சொன்ன மாதிரி சாத்விக குணம். ரொம்ப நம்ம ஒரு மியூசிக் கேட்குறது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறது லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களே இருப்பாங்க, இது மாதிரி என்ஜாய் பண்ணி ஒன்றுமே உருப்படை செய்ய மாட்டேங்குது. ஆனால் அவங்க குணமே இப்படி தான் இருக்கும். அது அவங்க அதில் தான் என்ஜாய் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் என்னது, இன்னொருத்தங்கன்னா மாங்குன்னு வேலை செய்வாங்க, ரைட்டா. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரசியல்லேருந்து சேர்ந்து அப்படியே பெரிய ஆளாக மாதிரி நிறைய என்ன செய்வாங்க, பணம் சம்பாதிக்கிறது, அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டி மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்போ நீ செய்கிறது தப்பு, நான் செய்கிறது தப்புன்னு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய குணத்துக்கு என்ன செய்கிறவங்க, அடிமையானவங்க. நம்ம குணம் எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்மளுடைய செயல் இருக்கும். அதனால நம்ம யாரையும் என்ன சொல்லக்கூடாது, ஜட்ஜே நாட்டுங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. பத்தியா இவன் வந்து இப்படி இருக்கிறான், நீ வந்து இப்படி இருக்கிற, நீ வந்து அப்படி இருக்கிற, அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க அப்படிதான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவரவங்க நிலையில் அவங்கவுங்க செய்கிறது என்னது தான், கரெக்டு தானே. ஏன்னா அதனால் அதுக்கு தான் மறுபடி சொல்லக்கூடாது, நோ ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஏன் வந்து இல்லை, அவங்களோட குணம் அப்படித்தான் மாறுறதுக்கு. சரி, உங்களுக்கு ஒரு குணத்துல இருந்து இன்னொரு குணத்துக்கு மாறுறதுக்கு ரொம்ப என்ன செய்யும், டைம் எடுக்கும். ரொம்ப மெதுவான ப்ராசஸ்ங்க சார், ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் மெதுவான ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது, ஓகேயா. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இவங்க சொல்லுவாங்க, நம்ம கிருஷ்ணா சொல்லுவாங்க, ஸ்ரீகிருஷ்ணா மகாபாரதத்தில், எதா தசி ததா குரு, ஓகே. அதாவது நீ எப்படியோ, இயல்பு எப்படியோ அப்படியே என்ன செய்யி, அப்படிதான் சொன்னாங்களே தவிர நீ இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லலை, ரைட்டா. ஸோ அப்போ வந்து உன்னோட இயல்பு, ஆனால் வந்து நம்ம இயல்புக்கு மாறாக என்ன செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, அர்ஜுனா உன்னோட இயல்பு என்ன, நீ வந்து இந்த இடத்துல சுத்த வீரனா பிறந்திருக்கிற, அதுக்கப்புறம் உன்னை யாராச்சும் கிண்டல் பண்ண நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பா அம்பெடுத்து என்ன செய்வ, உடனே சண்டைக்கு ரெடி ஆயிடுவேன். அப்படி இருக்கவே நீ எதுக்கு சண்டை போடாமல் இருக்கிற, உன்னோட இயல்பு எப்படி இருக்கோ அதை செய்யி. இல்லை ஓகேவா, விருப்பப்படி உனக்கு வீட்டில் போய் தான் உட்காந்து தான் ஆராய்ச்சி பண்ணுவேன்னா போ, சரி எது வேணாலும் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்ன செய்ய சொல்லலை, நான் சொல்கிறபடி கேளுன்னு சொல்லலை. நான் கீதை சொல்லிட்டேன், ரைட்டா. வாழ்கிற முறையே உனக்கு என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. ஆனால் நீ எப்படி இருக்கணுங்கிறத நீ தான் என்ன செய்யணும், டிசைட் பண்ணணும், அப்படிதானே. உன்னோட யதார்த்தத்தை நம்ம தான் என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணுறோம், சொல்கிறோம்ல. நம்ம தான் ஒவ்வொன்றையும் செதுக்குறோங்கிறது தான் உண்மை, ரைட்டா. நம்ம அப்போ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய இருக்கலாம் மாஸ்டர்ஸ். எல்லாத்துக்குமே வந்து உண்மையாக பொய்யன்னு தெரியாதா, தர்மம். நம்ம தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியாமையா பண்ணுறாங்க, எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே. படித்தவங்க நிறைய பேரே தப்பு பண்ணுறாங்க. பெரிய டிகிரி முடித்தவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக கிரைம்லாம் ஏகப்பட்ட கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமையா பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கேற்றப்பல பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் செயல்கள் வந்து அடிமை, அதாவது டிபெண்டில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறது ஓகே தான். ஏன்னா அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க கரெக்டு. ஏன்னா அவருக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம துரியோதனனே எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து படிக்காதவங்களா, துரோணாச்சாரியர்கிட்ட எல்லாம் சேர்ந்து தான் படித்தாங்க. அவர்கிட்டையும் இவரும் போய் சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறது, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்ப்பா, ஆனால் எனக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு நாடு வேணும், நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன், நான் எதுவுமே தரமாட்டேன், 5 பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால தான் நம்மளுக்கு அந்த போர் வந்துச்சு. ஸோ அப்போ யாரோடைய செயலையும் யாராலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்போது அந்த குணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அதான் சொல்ல, நம்ம நாடே நல்லா இருமே, எல்லாம் நம்ம சொன்ன உடனே ஒருத்தங்க மாறிட்டாங்கன்னா இப்போ எல்லாரும் எப்படி இருப்போம், நம்ம இந்த மாதிரி போரும் இருக்காது ஒன்றும் இருக்காது, எல்லாருமே என்ன செய்யலாம், ஹாப்பியாக இருக்கலாம், ரைட்டா. ஒரு நான் வெஜிடேரியன்லேருந்தே வெஜிடேரியனுக்கு என்னால் செய்ய முடியலை, மாற முடியல. ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது, ரைட்டா. அவங்க அந்த குணத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியதானே செய்யும், உயிரை கொள்றது பாவம் தெரியுமா தெரியாதா, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிப்பாங்க, நாங்கள் வந்து இப்படி நாங்கள் அப்படி, எங்களுக்கு இதில் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குன்னு. ஆனால் எல்லாமே அது வந்து எதுதான் ப்ரெட் பண்ணுது உங்களுக்கு, அவங்களுடைய குணம்தான். இதில் நம்ம சாரை பற்றி கூட நம்ம இதில் அவங்க சார் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே இதை படிப்பீங்க. அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 20-25 டேஸ் வந்து வெளியில் சுற்றுற ஜாப் தான் சாருக்கு இருந்திருக்கு, பத்ரிஸ் சாருக்கு. அப்போ வந்து என்னன்னா, ஒரு வாட்டி அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விபச்சார விடுதிக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. இவரும் தான் போயிருக்கிறாங்க சாருமே. ஆனால் உள்ளே போயினோன்னா என்ன செய்யலாம்,
அந்த இடத்துக்குள்ள அவங்க போகாம திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க குணம் வந்து என்ன செஞ்சிருக்கு, அவங்கள போக விடலை. சரி, அப்போ எதுக்கு சொல்றேன்னா சூழ்நிலை தான் நம்மளை நிர்ணயிக்கணும்னு கிடையாதுங்க மாஸ்டர். தெரியும்ல நம்மளுக்கு எல்லா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம மாறாம என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப நம்ம மாறுறோம்னா என்ன காரணம்னா நம்மளுடைய குணம் வந்து அப்படி என்ன செய்து இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் மெதுவாக தான் நடந்துட்டு இருக்கும். அப்போ இந்த சேஷ்டா கஷேத்திரத்துல நம்ம எப்படி இருக்கோம், குணத்துக்கு நம்ம டிபெண்ட் ஆகி அடிமையாக இருக்கோம். ஒன்று ஒரு இடத்துல சுதந்திரமா இருக்கிறோம், இன்னொரு இடத்துல அடிமையா இருக்கும். ஓகே, இது ரெண்டையும் விட்டுட்டு இப்ப நடுவுல ஒரு இடத்துக்கு வரோம். எங்க வரோம் இப்போ, மூணாவது? சூப்பர், நம்ம வாக்ஷேத்திரத்துக்கு வந்தாச்சு. வாக்ஷேத்திரம் அப்படின்னா என்ன சொன்னோம் சொல்லுங்க? நம்ம பேச்சு, வாக்கு உருவான இடம் வந்து வாக்ஷேத்திரம். அப்போ இங்க வந்து நம்ம சார் அழகா சொல்லிட்டாங்க, தலையில இருந்து சிந்தனை வருது, நம்ம உடம்பு கர்மா பண்ணுது, இங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நடுவுல இருக்கிற பேச்சை நம்ம என்ன செய்யலாம், எஸ், உடனே நம்மளால மாற்றி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து சிந்தனா சேத்திரத்துல மாஸ்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது நீதி அநீதி, தவறு பொய், எது அந்த இது எதுவுமே கிடையாது. சரி தவறு அது வந்து துவைதத்துல இருக்கிறவங்க தான். சரி, ஆனா இங்க தான் நம்ம அத்வைதத்துக்குள்ள வரும். அதாவது பேச்சுல தான் கண்டிப்பா என்ன இருக்கு, சரி தவறு என்னது இருக்கு, உண்மை பொய் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, அநீதி எல்லாமே எதில் இருக்குது, அந்த வாக்கில். அந்த வாக்கு எதை ஒட்டி இருக்கணும் சொல்கிறாங்க அப்படின்னா சத்தியத்தை இருக்கணும், சத்தியத்தோட பாதையில் இருக்கணும், சத்திய வாக்காக இருக்கணும், சத்தியத்துக்கு நியரஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத இதில் நம்மளுக்கு பதிவு பண்ணுறாங்க சார். ஓகே, அப்போது அந்த வாக்ஷேத்திரம். அப்போ நீ பேசும்போது நீங்கள் சொல்லலாம், இப்போ நான் சிந்தனை, என்னோட சிந்தனை இப்படிலாம் இருக்குது, அப்போ என் வாக்கும் அப்படி தானே வரும், கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க சிந்தனை வந்து எப்படி இருக்கணும், நம்ம சொல்லியிருக்கோம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அழிவுகரமான சிந்தனையிலேருந்து ஆரம்பித்து எங்கே நோக்கி வரணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம எங்கே வரணும், அதிசயமான சிந்தனை நோக்கி வரணும், அதுதானே. அப்போ அந்த என் சிந்தனை பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும்போது என் வாக்கு எப்படி வரும், கண்டிப்பாக தப்பான வாக்கு தானே வரும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் சார் அழகாக சொல்கிறாங்க, ஓ சிந்தனையிலேருந்து நீ பேசாத. மகான்கள் எதுக்கு இருக்காங்க, அவங்க வாக்கு கடன் வாங்கி பேசுன்றாங்க. சரியா, அப்படி தானே. அதுக்கு கூட ஒரு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து யார்கிட்ட, அவங்க சாரே தான் சொல்லியிருக்காங்க, நான் ஒருத்தங்கிட்ட பணம் கேட்குறேன், அவர் கையில் வந்து பணம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டத்தில் கேட்குறாங்க, நம்மகிட்ட பணம் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோங்க மாஸ்டர்ஸ், யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அதைத்தான் சொல்கிறாங்க, உனக்கு இல்லையாவா, ரைட்டு, உன் வாக்ஷேத்திரத்தில் இல்லையா, எங்கேருந்து வாங்கிக்க. எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க தானே. எஸ், கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, ஜீசஸ் சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு எவ்வளவோ மகான்கள், புத்தா சொல்லியிருக்காங்க, நம்ம சார் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே நிறைய சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதா, எடுத்துக்க வேண்டியதா, கடன் வாங்கி பேசு. ஸோ வார்த்தையில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த சத்தியம்ங்கிறது இருக்கணும் அப்படிங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே மாற மாற எங்கே மாறும் மேம் மாஸ்டர்ஸ், கண்டிப்பாக சிந்தனை பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக மாறும் தானே. அதே மாதிரி ஆக்ஷன் மாறுமா மாறாதா, அவ்வளோதான். ஸோ அப்போ எங்கே நம்ம மாற்றிக்கணும் ஃபாஸ்ட்டாக, நம்ம இந்த வாக்ஷேத்திரத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே இன்னொன்று கூட நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இதை பற்றி ஜீசஸோட அது வந்து நம்ம வாய்க்குள்ளே என்ன போகுதுங்கிறது எஸ் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எஸ் எஸ் வாட் காசப் நோ மேட்டர், அப்படி தானே. எஸ், ரைட். அப்போது நம்ம உள்ளே போகிறது எந்த மேட்டருமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம உள்ளே எது வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் கொண்டு வரும்போது பார்த்து பேசணும். நம்மளுக்கே சொல்லியிருக்காங்க, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க, தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு. பேசிட்டா அள்ள முடியாது. நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்ல இழக்கிறது காரணமே என்னதுதான், சொல்லிட்டு கண்ட்ரோலாக பேசி விட்டுருந்தது. அப்புறம் பேசி விட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்ல முடியும், அந்த வார்த்தையை அள்ள முடியுமா, எப்போல்லாம் ஞாபகம் இருக்கும், நீ எப்போ சொல்லிட்டல, நீ எப்போ சொல்லிட்டல, நீ எப்போ சொன்னலான்னு நம்ம மனசுல திங்க் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வாயில விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா என்ன செய்ய முடியாது. ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருந்தாலும் சரி, எங்கேயுமே நம்ம என்ன பண்ண மாட்ட முடியாது. அதனாலதான் சொல்றாங்க, பேசும்போது வார்த்தையை பார்த்து பேச சொல்லுவோம்ல, நம்மளே வார்த்தையை முதல்ல நீ பார்த்து பேசு அப்படின்னு சொல்றோம். எஸ், அந்த கண்ட்ரோல் இல்லாத நேரத்துல என்ன செய்யணும், வாயை மூடு. உனக்கு வந்து நம்ம சார் எத்தனை வாட்டி சொல்றாங்க, வாயை மூடுங்க, தியானம் பண்ணுங்க, எப்போ நம்ம மௌனமா இருங்க, எப்போ பேசணுமோ தேவையான வார்த்தையை மட்டும் என்ன செய்யுங்க, பேசுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரான ப்ராக்டிஸ். உண்மையவே நம்ம வந்து பேசி தான் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் மாற்றி வர அமைச்சிருந்தோம், அப்படி தானே. வார்த்தைக்கு வலிமை இருக்கு, பேசி 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 நல்லது கூட என்னதான் இருது, வேற மாதிரி முடிஞ்சு போயிடுது. இப்போ ஒரு போர் நடக்குதா, அதை பற்றி பேசுகிறோம், உட்காந்து பேசுகிறோம்.
நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபுல்லாக கிளியராக தெரியட்டா கூட பேசி பேசி அதை நம்ம ஒரு பேப்பரில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோமா ப்ராப்ளம் இல்லை. அதை ரிவைண்ட் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா அதை உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிவைண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணி வாயில் பேசி தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இதே மாற்றிடுறோம். ஓகே தானே? நம்ம கரெக்டாக நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும், எல்லா இதுவும் நம்ம நம்பிக்கையோடு அந்த கரெக்டாக பேசணுன்னா கரெக்டாக தான் நம்மளுக்கு நடக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை, ஒரு வார்த்தை கரெக்டாக பேசினா 3 வார்த்தை என்ன செஞ்சிட்ருக்கோம், இப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம கவனமாக இருப்போம் மாஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ அந்த வார்த்தை அப்படிங்கிறது தான். அப்போ சொன்னால் அதே தான் திருப்பி என்ன உள்ளே போகுதுங்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் என்ன வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க பாருங்கள். உங்கள் சிந்தனா சேத்திரம் வந்து அப்படியே எங்கேருந்து மாறிடும், உங்களுக்கு அழிவுகரமான சிந்தனையிலேருந்து அப்படியே வந்து எங்கே வந்துடுவீங்க, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து அப்புறம் எங்கே வந்துடுவோம், சூப்பராக அதிசய சிந்தனைக்கு வந்துடுவீங்க. ரைட்? அதிசய சிந்தனை நீங்கள் பெரிய ஆள் இல்லை, நீங்கள் நினச்சதெல்லாம் என்ன செய்யும், நடந்துட்டு இருக்கும். ஓகேயா? ஏன் நம்ம சொல்கிறோம் மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குன்னா இதுதான். நம்ம வந்து அப்புறம் அப்படியே வந்தோன்னா அதுக்கேற்றப்பில் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும், சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ அந்த 3 க்ஷேத்திரத்தையும் நம்ம மாற்றிட்டோன்னா நம்ம எப்படி இருப்போம் பாருங்கள். எஸ், நம்ம ரொம்ப ஹாப்பியாக வாழ முடியும். நம்ம எதை நோக்கி போகிறோம், எதுக்கு வந்திருக்கோம், எல்லாமே அது என்ன செய்யும், நடக்கும். அப்போ அந்த வாக்ஷேத்திரத்தை டெய்லி நம்ம பேசுகிற வார்த்தையை என்ன செய்யுங்க, ஒழுங்காக பேசுங்க. சரியா? வார்த்தைகள் குணமளிக்கும் சொல்லுவாங்க. ரைட்டா? எந்த வார்த்தை மாஸ்டர் குணமளிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு எடுத்துக்காட்டு. அன்பான வார்த்தை. வேற? நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்தியமான வார்த்தை தான். அந்த நேரத்தில் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கலாம். நான் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு இது நல்லது செய்யப்போ ஏதாவது பண்ணேன்னா அப்போ சொல்லணும், நல்லது வந்து நான் செய்ய முடியாது மகளே, நீ தான் என்ன செஞ்சுக்கணும், உனக்கு நல்லது செஞ்சுக்கணும். அப்படி தானே? உத்தரேத் ஆத்மானம். அப்போ நீ தான் உன்னோட என்னது ஃப்ரெண்டு, உன்னோட எனிமி நீ தான். நீ ஒன்னே மாற்றி கமைக்காமல் யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது, தூக்கி கொண்டு போயெல்லாம் மேலே வைக்க முடியாது. நான் வந்து ஒரு ஐடியா மட்டும் தான் சொல்ல முடியும். கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது உண்மை. அவங்க எப்போ அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்போ ஹாப்பியாக இருப்பாங்களா இல்லையா? எது நடந்தாலும் நம்ம தான் காரணம். ரைட்? அது எப்போ நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ லைஃப் நம்ம ஹாப்பியாக இருப்போமா இருக்க மாட்டோமா? கண்டிப்பாக இருப்போம். அப்போ அந்த பாருங்க, அதுதான் இந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க. தத்துவமசின்றாங்க, அகம் பிரம்மாஸ்மின்றாங்க. அப்படி தானே? பிரக்யானம் பிரம்மான்னு சொல்கிறாங்க. என்னது? நம்மளுடைய ஞானம்தான் நம்மளுடைய பிரம்மான்றோம். எல்லாமே தெரிய ஆரம்பிக்க நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம். அப்போ தீபோ பவ, எவ்வளோ அருமையான வார்த்தை சார், நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? உனக்கான விளக்க நீ தான் என்ன செஞ்சுக்கணும், ஏற்றிக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் மாஸ்டர்ஸ். இதுதான் ஹீல் பண்ணணும். நம்ம சொல்லலாம், அன்பா நீ சமயம் சொல்கிற மாதிரி நான் இப்போ நான் வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசலாம். ஆனால் அது வந்து சாத்தியம் வருமா வராதா? யாருமே யாரு கூடயும் வரும் லைஃப் லாங்க வர முடியுமா சொல்லுங்கள்? முடியாதா? யார்? நம்ம தான் நம்ம கூட என்ன போகிறோம். யார் நம்ம கூட வருது? நம்மளுடைய ஆன்மா அதான் என்ன செய்யுது, நம்ம கூட வருது. இதுதான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுது. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு யாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம். அப்போ அந்த வார்த்தைகள் தான் குணமளிக்கிறது. அப்போ எப்போவுமே நீங்கள் யார்கிட்டையும் எப்படி பேசுங்க. நம்ம பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ் எப்படி தான் இருக்கணும், கண்டிப்பாக சத்தியமான வார்த்தைகள் தான் பேசணும். ஓகே? அப்போ இப்போ இந்த 3 க்ஷேத்திரத்தில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல பாவனா க்ஷேத்திரத்தில் நம்ம முழு சுதந்திரமானவர்கள், பறவைகள் போல் நம்ம என்ன செய்யலாம், பறக்கலாம். ஓகேயா? சரியா? அடுத்து 2வது சேஷ்ட க்ஷேத்திரத்தில் நம்ம வந்து எதில் இருக்கிறோம், ஒரு குணத்துக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் டோட்டலாகவே. ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் எங்கே வரலாம், அங்கேயுமே முடியும். குணம் மாறும். எப்போ மாறும்? இங்கே வாக்ஷேத்திரத்தை மாற அங்கே குணமும் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். சரியா?